தங்க தலைவரை சேத்தல் குத்த செந்தாமரையே, என்னுடைய அருமை கலைஞர் பிள்ளை மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் கம்பல்சரி 234 தொகுதியில் ஜெயிக்க போகிற ஆளே நீங்கள் தான். நெக்ஸ்ட்டு வச்சுனே உதயநிலை ஸ்டாலினை இத்துன்னு இருந்தாலும், ஆனால் உத்தமருக்கு கடமைப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு குடிமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சரித்திரத்துலேருந்து நீங்கள் வாழ்ந்துருக்கிற சரித்திரம் வச்சுனே. விஜய் வராருன்றாரு, ஆனால் கம்பல்சரி அவர் அடிக்கிறாரு. 40 சீட்டில் 50 சீட் அடிக்கிறாரு, அவ்வளோதான் முடியும். எதுவுமே கம்பல்சரி வாழ்க்கை வரலாறு முடியாது. இந்த வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரு வாழ்க்கையின் இன்பம். இந்த வாழ்க்கையில் கம்பல்சரி கலைஞருடைய ஒரு பெருவாக்கம் வந்துச்சுன்னு, அந்த கலைஞர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் கம்பல்சரி தலைமுறை நீங்களே கம்பல்சரி தலைமுறையில் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிற ஜனங்க பேசுகிறாங்கப்பா. நான் பேசலை. ஆனால் வர்ற போகிற ஆட்சியே நெக்ஸ்ட்டு டிஎம்ஏக்கு தான். ஆனால் வர்ற போகிற வார்த்தையும் கம்பல்சரி இன்றோ நாளையோ நாடோ நகரப்புறமோ வீடோ திண்ணையோ அந்த பரா பொருளை வாழ்ந்துருக்க சக்தியில் கரெக்டாக வந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு வர்ற பொறுத்த 234 தொகுதியும் நாடும் நம்தேன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கருணாகர திசையில் இருந்தாலும், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து வந்திருந்தேன், வாழ்ந்திருந்தாலும் வச்சுனேன். உங்களுடைய கால்பாதமே இந்த இதய பாதமாக இருக்கணும்னு பார்த்திபனுடைய ஆசீர்வாதம். நெக்ஸ்ட்டு விஜயண்ணா ஜெயிக்கணும், 3வது ஒரு ஆலோசனை ஆசைப்படுறேன். அந்த ஆசை நினச்சாலும் மீசை நினைக்காது. ஆனால் அந்த விஜயண்ணா வரணுன்ற அந்த ஒரு வாழ்க்கையில் என் தம்பி சொன்னார், நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் விஜய் தான்ட்டு. தளபதி விஜய்ன்ற விஜய்க்கு மரியாதை கொடுக்குறேன். என்றைக்குமே அந்த விஜயை நட்பு கொடுக்குறேன். ஆனால் சப்போர்ட்டில் கூட்டணி அமைச்சாலும் விஜய் என்ன சேஞ்ச் பண்ணுற கருத்து கணிப்பு தான் வாழ்க்கை. நல்லதே நடக்கும் நம்மங்கள். ஓகே, அந்த பயம் இருக்கட்டும். இது 2026க்கு மேலே தளபதி தான், தங்க தளபதி தேவைக்கா அவர் தான் முதலமைச்சர்.